அடி வாங்கினது நானு, அதனால டைட்டில் எனக்கு தான். அந்த சீன்லாம் கிடையாது. அவங்களுக்கு நடந்த அநீதியை வந்து பேசியாச்சு, அதுக்கான தண்டனையை வந்து A1 A2க்கு வந்து கொடுத்தாச்சு, அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு, அது சாப்டர் க்ளோஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனுதாப ஓட்டு வந்து கண்டினியூ ஆக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா எப்படி கேம் ஆடுறாங்க அதை வச்சு நம்ம ஓட்டு போடலாம். போன வாரம் அவங்க நடந்த அநீதியை வச்சு நம்ம வந்து ஓட் பண்ணோம், போன வாரம் நடந்த அநீதியை வச்சு அவங்களுக்கு வந்து டைட்டில் கொடுக்கணும்னா அதெல்லாம் சீனே கிடையாது இந்த இடத்துல. அப்படி பண்ணா மக்கள் நம்ம தான் முட்டாள் நான் நினைக்கிறேன். மற்றவங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு சொல்லி PhD படிச்சுட்டு உள்ள வந்திருக்காங்க. இது வரைக்கும் அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, வரப்புற நாட்களையும் அப்படிதான் பண்ண போறாங்க. நம்ம அதை பார்த்து ஏமாட வேணாம். எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறாங்க, எத்தனை பேர் அதை தெரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல, பட் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். இதுக்கப்புறம் சாண்ட்ரா இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லாங் பேக்கே அவங்களோட கேம் முடிஞ்சு போச்சு. அவங்க எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு இன்னசென்ஸ் ஃபேஸ் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பயந்து பாவம் மாதிரி காட்டிக்கிட்டு வந்து ஒரு கேம் ஆடுறாங்க. ரம்யா வந்து ஒரு 18 மேக்ஸா பண்ணாங்க, சாண்ட்ரா வந்து 18 ப்ரோ மேக்ஸா பண்றாங்க, அவ்வளவுதான். டாப் 5 எல்லாம் நான் சாண்ட்ராவை பார்க்கவே விரும்பல.